பாக்கியாவோட வீட்டுக்கு மறுபடியும் வந்த கோபி, ஈஸ்வரி கொடுத்த அதிர்ச்சி, இப்பயாச்சும் இத சொன்னாங்களே அப்படிங்கிற மாரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹாப்பில இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து ஒரு வீடியோ வந்துட்டு ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில ஜெயில்லேருந்து வெளிய வந்த ஈஸ்வரிய பார்க்கறதுக்காக, கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாவே தொடர்ந்து இருக்குது. ராதிகாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதை கேட்டுட்டு கோபியுமே ஈஸ்வரியை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுக்கப்புறமா பாக்கியா கோபியோட வீட்டுக்கு போயிட்டு கோபிக்கிட்ட உங்கள் அம்மாவை பற்றி நீங்களே இப்படி சொல்லலாமா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா, நானே அவங்கள பற்றி இப்படியெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டேன், நீங்கள் அவங்க பெத்த பிள்ளை, உங்களுக்காக எங்கள் எல்லாரையுமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்க கோபி அதுக்கப்புறமா தன்னோட அம்மாவை நினச்சி வருத்தத்தில் இருந்த நிலையில் கமலா மறுபடியும் ஈஸ்வரி பற்றி பேச அதனால் கோவமான கோபி கமலாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அடிக்கிறதுக்கு கையும் ஓங்கியிருந்தார். இதனால் கோவமான கமலா போலீஸ் ஸ்டேஷனில் ஈஸ்வரி தான் ராதிகாவை கீழே தள்ளிவிட்டு குழந்தைய கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துடுறாங்க. அதனால் ஈஸ்வரி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் மயு வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையுமே பாக்கியா கிட்ட சொல்ல பாக்கியா மயுவை கோர்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு சாட்சியும் சொல்ல வச்சுருந்தாங்க. இதனால் ஈஸ்வரி விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படியான நிலையில தான் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற ரசிகர்களுக்கு இப்போ புதுசாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. அதில் வீட்டில் மன வருத்தத்தில் இருக்கிற ஈஸ்வரியை குடும்பத்தினர் எல்லாருமே சமாதானம் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் கோபி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டே நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோவமான ஈஸ்வரி, வெளியே போடா, நீ எனக்கு யாரு, இது வரைக்கும் உனக்காக நான் எத்தனையோ முறை உன் பக்கத்தில் இருந்திருக்கேன், ஆனால் இனி நீ என்னோட மகனே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அது பாக்கியா மட்டும்தான், இன்னையோட நான் உன்னை தலை முழுகிறேன் அப்படிங்கிற மாதிரியா நடு வீட்டில் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றிக்கிறாங்க. ஒரு வழியாக பாக்கியா செஞ்ச நல்லதை ஈஸ்வரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி இது போலவே ஈஸ்வரி பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்களா, அப்படி இல்லைனா வழக்கம் போலவே இன்னும் ஒரு சில நாட்களில் கோபி குடிச்சுக்கிட்டு சோகத்தில் புலம்புறதை கேட்டு கோபி பின்னாடியே போக போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இதே டயலாக் தான் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ராதிகாவை ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகும்போது வந்துட்டு ராமமூர்த்தியும் சரி ஈஸ்வரியும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் கோபி இந்த மாதிரி குடிச்சிட்டு புலம்புறதா இருக்கட்டும், இல்லை அவருக்கு உடல்நிலை திடீர்னு கொஞ்சம் பாதிப்படைஞ்சது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான தருணத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு கோபிக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு தருணத்தில் தான் இருக்கிறாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு ஈஸ்வரிக்கு தான் அதிகமான பாதிப்பு நடந்திருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாதிப்பு எல்லாமே பாக்கியாவுக்கு மட்டும்தான். பட் இந்த முறை முழுசாக பாதிக்கப்பட்டது ஈஸ்வரி அப்படிங்கிறதுனால இந்த முறை கோபியை மன்னிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். பட் இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற பாசத்தில் ஈஸ்வரி உருகி மறுபடியும் தன்னுடைய மகனை ஏற்றுக்குவாங்களா அப்படி இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.